பரம்பரையா பகை இருக்குது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பகை எதுல வரும் அப்படின்னா, அதாவது உங்களை சார்ந்த ஏதேனும் ஒரு ரகசியம் வெளியில வந்து அதன் மூலமா வம்பு வழக்கு பிரச்சனையும் இது குறிக்குது. இந்த பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்பு 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் நினைவுனால வருது. காலையில எந்திரிச்சோடனே சூரியனை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுருணும். வேற எந்த வித செவ்வாய் ராகுவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே என்ன பண்ணுவாரு, பெரிய ப்ராப்ளம். செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவண பவ 108 தடவை எழுதுங்க, படிங்க. யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுவாங்க, அந்த நபர் தவறான ஒரு நபரா இருப்பாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வம்பு வழக்கு, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, என்ன நல்லா ஒரு வருமானம் வருது, தொழில் தொடங்குது, எல்லாமே இருந்தாலும் சரி, சம்பந்தமே இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அலையிறதா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு நீதிமன்றம் சொல்லி, ஏதாவது நான் சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டேங்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்ச பிறகு வீட்டுல நிம்மதி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் போய் உடனே போலீஸ் ஸ்டேஷன் அலையிற மாதிரியான இருக்கு. எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, எந்த ஒரு மாற்றத்தினால இதுல இருந்து நாங்க தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஜாதகத்துடைய உங்கள் ஜாதகத்திலே வந்து 6ஆம் பாவக வீடு வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு எதிரிகள் சண்டையை குறிக்கிறது. அந்த 6ஆம் பாவகத்துல வந்து நல்லா இருக்கணும். அந்த 6ஆம் பாவக அதிபதி நல்லா இருந்தாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. 2வது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம். இது திடீர்னு ஒரு பிரச்சனையும் ஒரு அவமானத்தையும், அதாவது உங்களை சார்ந்த ஏதேனும் ஒரு ரகசியம் வெளியில வந்து அதன் மூலமா வம்பு வழக்கு பிரச்சனையையும் இது குறிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகம் வந்து செலவு, மனது ரொம்ப வேதனைப்படுற மாதிரியான ஒரு விஷயம், சிறைச்சாலை, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்குது. 2வது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம். இது வந்து பார்ட்னர்ஸ் மூலமா பிரச்சனை. 7ஆம் பாவகம் மனைவி திருமணத்தை குறிக்குது. அதனால மனைவி மூலமா கருத்து வேறுபாடு, அதன் மூலமாக பிரச்சனை. மேலும் 3ஆம் பாவகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் வீரியம், அந்த தைரியத்துக்கு மூலமா போய் வம்புலத்திட்ட வருது, சண்டை போடுறது. நான் சும்மா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்கி, வாய் பேசுக்குள்ளையும் கை நீளுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு 3ஆம் பாவகத்தோட அதிபதினால மட்டும்தான் இந்த பாதிப்பு வரும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், இளைய சகோதரர்கள் மூலமா சண்டை, அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதன் மூலமா கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிறது. இந்த மாதிரியான பாதிப்புகள் ரொம்பவே பொதுவான மெயினான பாதிப்புகள். இது எந்த வகையான ப்ராப்ளத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு பாவத்தையும் குடும்ப சண்டைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் 7ஆம் பாவகம், அதாவது உங்களுடைய ஜாதக ராசி கட்டத்துல நான் சொல்றது. இது ஒரு சொத்து வழக்குனா 4ஆம் பாவகமும் செவ்வாயும் அவரோட சேர்ந்து சனியும் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொத்து வழக்குல பிரச்சனை வரும். இது ஒரு கணவன் மனைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது பெரிய பிரச்சனையாகி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னா அவங்களுக்கு 7ஆம் பாவகம், அந்த 7ஆம் பாவகத்தோட ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்காங்க, இல்ல அவங்களுடைய பார்வை பார்த்திருக்காங்க, இல்ல அது அதிபதியோட சேர்ந்து இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதன் 2ஆம் பாவகம், அதாவது 2ஆம் பாவகத்தை எது சொல்றோம்னா தனலாபத்தை சொல்லுவோம். அந்த 2ஆம் பாவகமும் 8ஆம் பாவகம் புதன் ராகு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, இல்ல பார்வை பார்த்துருச்சு அப்படின்னா பணம் மோசடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா போலீஸ், அதாவது நம்ம சும்மா ஒரு ஓரத்துல போய்க்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் எல்லாம் போட்டிருப்போம், ஆனா ஏதாவது ஒரு ஞாபகத்துல மறந்து வச்சுட்டு வந்திருப்போம், லைசன்ஸ் ஏதாவது. ஆனா நம்மளுக்கு முன்னாடி ஹெல்மெட் எல்லாமே போய்க்கிருப்பாங்க, ஆனா அவங்கள பிடிக்க மாட்டாங்க, கரெக்டா நம்மளதான் பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம நேரம், சூரியன், அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பண்றது, இல்ல அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட், ஏதாவது ஒரு வேலை, அதை நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றது, உங்களை அறியாமல் பண்றது, இல்ல உங்கள் மேல ஒரு பழி சுமத்தப்படுறது. அது எப்படி அப்படின்னா சூரியனோட செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது, அல்லது பார்வை பார்த்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. அடுத்து வந்து வேலை. இப்ப 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் நாம என்ன சொல்லிட்டோம், எதிரி கடன் நோய் எல்லாம் சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது 10ஆம் பாவகம் தொழில், ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்க்கிற இடத்துல தொழில்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். அதாவது நம்ம வெளியிலதான் அரசியல் பார்த்திருக்கோம், நிறைய பேரு வேலையிலும் இருக்கு, எந்த ஒரு வேலையிலும் எந்த ஒரு தொழிலையும் இந்த பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்பு 6ஆம் பாவகம் 10ஆம் பாவக வினைவினால வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுல என்ன பாவகத்துல சேர்ந்து இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி இது அதிகமா வம்பு வரக்கூடிய இணைவும் சொல்லி இருக்கு. அதாவது நான் சும்மா பார்த்தாலே அந்த இடத்துல என் கூட சண்டைக்கு வந்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த உண்டான இணைவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவக அதிபதி 8 12 இருந்தாரு அப்படின்னா
இருந்தாலும், அப்படி இல்ல அப்படின்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்காரு, இல்லைன்னா சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு, இல்ல 6ஆம் பாவகத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கு, இல்ல ஒரு நீச கிரகத்தை பாக்குறாரு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க சும்மா இருந்தாலும் ஒரு பயங்கரமான வம்புகளுக்கு பிரச்சனையில சிக்குவாங்க. இதே இது திசைன்னு பார்த்தோம்னா ராகு திசை கேது திசையில செவ்வாய் புத்தி வரும்போது கண்டிப்பா ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு 7ஆம் பாவகாதிபதி பாதிப்புல இருக்காரு, இல்ல 7ஆம் பாவகாதிபதி ஒரு அசுப கிரகத்தோட இருக்காரு, அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பாவ கிரகத்தோட பார்வையில இருக்காரு, இணைவுல இருக்காரு அப்படின்னா நிச்சயமா டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மெயினான ஒரு பாதிப்பு. நிச்சயமா இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகத்துல நடக்கும்போது நீங்களே சும்மா இருந்தாலும் ரொம்ப அதிகமான வம்பு வழக்கு வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே இது சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தாரு அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், குழப்பமான ஒரு வழியில ஒரு சண்டை, ஒரு தவறான முடிவு, தப்பா நினைச்சுக்கு இருக்கிறது, ஒரு பெண்களை பத்தி தேவையில்லாத வார்த்தைகள் பேசியோ இல்ல குடும்ப உறவுகளை பத்தி அவதூறு பேசி அதன் மூலம் சண்டை. சந்திரன் சனி சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா டிப்ரெஷன்னால தேவையில்லாத ஒரு வம்புக்கு இவங்க கோவமா இருக்காங்கன்னு சொல்லி ஏதேனும் ஒரு வகையில மத்தவங்க மேல கோபத்தை காமிச்சு அது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குது. இதுல சந்திரன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்காரு அப்படின்னா வம்பு வழக்குல இருந்து சந்திரன் பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா நான் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சிவன் பெருமான் வழிபாடு பண்ண சொல்றேன். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதன் பாதிப்பு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு தவறான கையெழுத்து போடுவாங்க, யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுவாங்க, அந்த நபர் தவறான ஒரு நபரா இருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும், கரெக்டா சப்மிட் பண்ண மாட்டாங்க, இல்ல இவங்க அந்த ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்காங்க, இவங்க கையெழுத்து மூலமா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு வரும்போது இவங்க தப்பான ஒரு கையெழுத்து போறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. இதே இது ராகுவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தவறான அக்வேஷன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவர் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? புதன் பாதிப்பு இருக்கிறவங்க விஷ்ணு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிந்த அளவு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது சனி. அந்த சனி பகவான் வந்து 6ஆம் பாவகத்துல இருந்தால் சரி, அவங்க ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு நீண்டுகிட்டே போகும். எப்படா முடிப்பீங்க, இன்னும் முடிக்கவே இல்லையா அப்படின்னு மாதிரியான வருஷ கணக்கா நீண்டுகிட்டே போகும். இதே இது சனி ராகு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்மா மூலமா மன அழுத்தம் ஏற்பட்டுடும். அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சின்ன தப்பு அது திரும்பி வந்து உங்களுக்கு நல்லா செய்யும். அது திரும்பி வந்து உங்களுக்கு வம்பு வழக்கா கொண்டு போய் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை யாரு கொடுக்கிறாரு, பாதிப்பை யாரு கொடுக்கிறாருன்னா சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. காகத்துக்கு உணவு வைங்க. ஏழை எளிய கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. கண்டிப்பா இதன் பாதிப்புல இருந்து வெளியில வருவீங்க. ஏன் கண்டிப்பா ஏழை எளியருக்கு உணவு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன்னா, சனி பகவான் வந்து ஒரு நீதிமான், அந்த கர்ம வினைகளை தீர்ப்பவர். ராகு பகவானும் தான். நம்ம பண்ண தவறுகளை அதை திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாத பட்சத்துல நம்மளுக்கு அதற்குண்டான பலனையும் அதற்குண்டான பாதிப்பையும் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இப்ப கிடைக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, தயவு செய்து ஏழை எளியருக்கு உதவி பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்க. படிக்க முடியாத குழந்தைகளுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் சால்வுக்குண்டான சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்க பண்ணாலே சனி பகவான் ராகு பகவான் பாதிப்பு உங்களுக்கு வராது. மெயினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டாங்களேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும். ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் அல்லது ஏதாவது சொந்தங்களை எந்த உறவா இருக்கட்டுமே, நீங்களா நினைப்பீங்க என்னப்பா சம்பந்தமே இல்லாம ஏன்ட்டு போய் ஈகோ காமிச்சுக்கு இருக்காரு அப்படின்னா அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கையா இருக்கும், இல்ல சூரியன் செவ்வாய் பாக்குறதா இருக்கும். அப்படி இருந்தா அவங்க யாரும் ஈகோ காமிச்சுக்கு இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் இல்ல, பொதுவா எல்லாத்திலயுமே காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் ராகு சேர்ந்திருந்தாங்கன்னா அரசு அதிகார வழியில சிக்கல், அதன் மூலமா ஒரு சிக்கல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 10ஆம் பாவகம் வந்து வேலை இடத்துல ப்ராப்ளம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சூரிய பகவான் இதுல இருக்கு. என்ன வழிபாடு பண்ணலாம் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினான வழிபாடு சூரியன் வழிபாடு தான். காலையில எந்திரிச்சோடனே சூரியனை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. வேற எந்த வித ஒரு பெரிய வழிபாடுமே நான் சொல்றது இல்ல. நார்மலா உங்களால முடிந்த வழிபாடுதான் சொல்றேன். உங்களால முடிகிற சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நான் சொல்றேன். ஒரு மனப்பூர்வமா நீங்க பண்றதன் மூலமா அதன் பாதிப்பு உங்களுக்கு குறையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகு பகவான். இந்த ராகு பகவான் எப்படி அப்படின்னா, நம்ம நார்மலா இருக்கும்
இருக்கும் போதேவும் அவர் நம்மளை வச்சு செய்வாரு, ஒரு கோபத்தை கொடுப்பாரு, நீ பெரியவனா நான் பெரியவனான ஒரு கெத்த கொடுப்பாரு. அவர் அப்படி இருக்கும்போது இவரு செவ்வாயோட சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆவேசமான முடிவு. ஏன்னா செவ்வாய் வந்து கோபக்காரரு, ராகு அவசர முடிவுக்காரரு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஆவேசமான முடிவு. அதாவது 6ஆம் பாவத்துல ராகு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எதிரிகளை மண்டிபட வச்சிருவாரு, அவ்வளவு தூரம் ஒரு வின் பண்ணிடுவாரு. இதே இது செவ்வாயோட சேர்ந்துட்டா ஆவேசமான முடிவு. இதே இது சூரிய பகவானோட சேர்ந்துட்டா ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, அரசு வழியில பிராபலத்தை கொடுக்குறாரு, பெயர் கெடுக்கிறாரு. ஒரு நல்ல பேரா இருக்கிற ஒரு இடத்துல, அது எந்த இடமா இருக்கட்டும், உங்க வேலை இடமா இருக்கட்டும், ஒரு நீங்க படிக்கிற கல்லூரியா இருக்கட்டும், அல்லது உங்க குடும்ப உறவுகளா இருக்கட்டும், அத்தனை பேருக்கு மத்தியில பேரை கெடுத்து விட்டுருவாரு. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ராகு பிளஸ் சூரியன் சேர்ந்துட்டாரா இல்லைன்னா அவருடைய பார்வைப்படுதான்னு பார்த்து அடிச்சுங்க என்ன பண்ணிடணும், எந்த அளவு நீங்க குவைட்டா வச்சுக்கணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்க, எலுமிச்சை விளக்கு போடுங்க. அதன் பாதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. இது நம்ம எவ்வளவு தூரம் ஆன்மீக வழியில போறோமோ அவ்வளவு தூரம் அதன் பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே அதனை பத்தின மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாய் தான். அதாவது ஏன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இவர் எப்படி இருந்தாலும் சரி, சண்டை, அடிதடி, ஒரு கோபம், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு முடிவுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம செவ்வாய் பகவானே சொல்லலாம். அப்படிப்பட்டவரு செவ்வாய் ராகுவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே என்ன பண்ணுவாரு, பெரிய ப்ராப்ளம். போலீஸ் கோர்ட்டுன்னு அலையாம இவங்க விடவே மாட்டாங்க. கண்டிப்பா சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரியா இருக்கும், வச்சு செஞ்சு விட்டுருவாரு போலீஸ்காரங்களாம் இந்த செவ்வாய். ஏன்னா அந்த இடத்துல அமைதியாவும் பேச மாட்டாங்க. ராகுவும் சேர்ந்திருக்காரா, செவ்வாய் சும்மாவே வாய். இதுல ராகு பகவான் சேர்ந்துட்டோம்னா பயங்கரமா இருக்கும், கவனமா இருக்கணும் அந்த இடத்துல. இது செவ்வாய் சனி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீண்ட கால பகை, ரொம்ப நாளா, ரொம்ப வருடமா, பல வருடமா பகை, பரம்பரையா பகை இருக்குது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த பகை எதுல வரும் அப்படின்னா பரம்பரையா பகை இருக்குது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த பகை எதுல வரும் அப்படின்னா, நான் வந்து 6, 8, 12 பலம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி சண்டை வரும். எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, அடிக்கடி சண்டை வரும். தம்பதிகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து விவகாரத்து வரைக்கும் போறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஏன்னா செவ்வாய் இருக்காரு, பிரச்சனை இருக்காரு, இந்த இடத்துல பலம் இல்லாம இருக்காரு, சேர்க்கையோட இருக்காரு, என்னதான் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது முருகர் வழிபாடு. செவ்வாய்னா நம்ம யார் சொல்லுவோம், முருகரை தான் சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவண பவ 108 தடவை எழுதுங்க, படிங்க. கந்த சஷ்டி கவசம் தினமும் உங்களால என்ன முடியுதோ படிங்க. காலையில படிங்க, ஈவினிங் படிங்க, நைட்டு படிங்க. ஏன் எனக்கு படிக்க டைமே கிடைக்கல அப்படின்னா டிராவல்ல ஏதாவது ஒர்க்குக்கு போகும்போது வரும்போது இல்ல ஏதாவது பாட்டை அந்த கந்தசஷ்டி கவசத்தை போட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு படிங்க. அப்படி படிக்கிறது மூலமா இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அடிப்படையில என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன பாதிப்புல இருந்து நீங்க மீளலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம முழுதா பார்த்தாச்சு. தெளிவா வழிபாடு பண்ணுங்க, உங்கள் பாதிப்புல இருந்து வின் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.